சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. இந்த படம் அனுஷ்காக்காக பண்ணிட்டேன். அனுஷ்கா, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அனுஷ்கா. காட்டிஸ் இருக்குது. இந்த காட்டி என்னென்னா, ஒவ்வொரு காட்டி ஒரு 100 kgs மேலே தூக்கிட்டு அந்த மலை இறக்கும் போயிருக்கும். சார் பர்சனலாக மீட் பண்ணதில்லை, சரி வெயிட் பண்ணேன். வந்தார். ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாத ஒரு கேள்வி பண்ணாங்க. சார் தெலுங்குலேருந்து என்ன வந்து நீங்கள் படிக்கிறீங்க? மெயினாக படத்து உள்ளார வந்தது சார், அனுஷ்கா மேம், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கதை. யூ ஆர் சப்போஸ் டு டெபியூ வித் அனுஷ்கா மேம் இன்னொரு படத்தில், பட் அது ஆகலை. இன்னொரு ஸ்மால் டேட்டூ மாதிரி இருக்குது. அது டீயில் ஆக்சுவலி ஒரு ஃபாண்ட் இருக்குது. படம் சார் வில் கேரி தட் டேட்டூ ஆன் ஹிஸ் திங். இது ஒரு ஆக்ஷன் படம், கமர்ஷியல் படம். பட் அந்த when we write, I started with that. and ஒரு அழகான லவ் ஸ்டோரி, அந்த சீலாவதி தேசியோட ஸ்டோரி. படம் எடுக்கிறது கூட இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்து முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸில் வர்ற அந்த கொஷின்ஸ், ஹவ் யூ ஹேண்ட்லிங் இட்? நான் நேற்று நைட்டு தமிழில் படம் பார்த்துட்டேன். ஓகே, ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு ஐ வில் கிவ் எ டிஃப்ரெண்ட் ஆன்சர். பேஸ்ல ஐம் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஃபிலிம். பேசிக்கலி ஒரு புதுசாக வேர்ல்டில் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் ரெடியாக இருக்குது. So I'm just waiting for September 5th, this Friday. Super sir. Over to you. சேம். சில விஷயங்களில் வந்து நம்ம அங்கே போயிட்டு லிவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது திருப்பியும் தொட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறது தானே. ஸோ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைக்கி வந்து படமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், டிஃப்ரெண்ட்டான எக்ஸைட்மெண்ட். அங்கே போய் ஷூட் பண்ணுறது ஒன்றுன்னா, அது ஒரு சினிமாவாக வந்ததுக்கப்புறம் அது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ இவரோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஹாப்பி ஃபார் த டீம், ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஆடியன்ஸ் டு டேக் இட் அண்ட் எம்ப்ரேஸ் இட். அவ்வளோதான். அண்ட் ஃபஸ்ட் நாங்கள் இந்த ஃபஸ்ட் லுக் அந்த வீடியோ பார்த்தப்போ பயங்கர ஹைப். பிகாஸ் பீப்புள் ஆர் லைக் அனுஷ்கா குவீன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் தமிழ் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே என் தமிழ்நாடு மெனி கைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஓகே, அவங்க வந்த பிறகு தான் இட்ஸ் லைக் ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த ஒரு ரேஞ்ச், அந்த பவர் அப்படியாச்சு. ஒரு அழகுலேருந்து தாண்டி அழகு ப்ளஸ் ஒரு வீரம், அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அவங்க கூட நீங்கள் ஆல்ரெடியும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த காஸ்டிங் வந்து நோபடி எக்ஸ்பெக்டட். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்க. காஸ்டிங் எப்படி பண்ணீங்க சார்? இம்மீடியட் தாட். நான் இந்த படம் அனுஷ்காக்காக பண்ணிட்டேன். அனுஷ்கா, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அனுஷ்கா. நம்ம யோசிச்சுக்கிட்டேன், சரோஜா வானம் படத்தை அப்புறம் சரோஜா கேரக்டருக்கு அப்புறம் சரோஜா 2 பண்ணலாமான்னு மேம் எவ்ரிவேர் ஷீ யூஸ் டு ஆஸ்க் மீ தட் ஃபன்னி வே. சார் இல்லை ஒரு கதை கிடக்கணும், அதுக்கப்புறம் நான் வரேன். Then I heard about this story actually. Okay, Ghatti, அந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் ஆந்திர ஒரிசா பார்டர்ஸில் காட்டிஸ் இருக்குது. இந்த காட்டி என்னென்னா, ஒவ்வொரு காட்டி ஒரு 100 kgs மேலே தூக்கிட்டு அந்த மலை இறக்கும் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டருக்காக ஐ திங்க் ஆஃப் காட்டிஸ் அந்த 2 different கேரக்டர்ஸ். ஒரு சீலாவதி, ஒரு ஸ்ட்ராங்கு மலை மாதிரி ஸ்ட்ரென்த் உள்ளே இருக்குது, பட் அவுட் சைட் டீப் வல்னரபிலிட்டி இருக்குது. ஒரு நைஸ் ப்ரீஸ் மாதிரி. அது அனுஷ்காவோட ரியல் கேரக்டர். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நான் when I'm writing itself, நான் தேசிங்கராஜு, and I thought, immediate thought, while I'm writing தேசிராஜு, the first thing you have to get a nice story. அங்கே நைஸ் வேர்ல்டு பில்டப் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்கணும். Then I got this தேசிராஜு. Then I was writing தேசிராஜு, immediate thought is Vikram Prabhu. Okay. And I'm not இங்கே just for the interviewக்காக நான் சொல்ல. On the set itself I told actually, Vikram Prabhu வந்தார் and தேசிராஜ் பிறந்தார். I told it actually. So I saw his films, கும்கி, தானேக்காரன் and இறகுப்பற்று. If you see different, இந்த கும்கியில் ஒரு மனிதோட மண் மாதிரி இருக்குது. தானேக்காரனில் ஒரு very great attitude actually, the way he handled that pride, pain, everything. இந்த படத்தில் சேம் திங் வேணும். அண்ட் இன்னொரு இறகுப்பற்றையில் ஒரு டீப் வல்னரபிள் எமோஷன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இது பிரைமா ஃபேஸ் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அண்ட் அட் த சேம் டைம் பெரிய ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபில்ம். ஒரு அப்ரெஸ்ட் வர்சஸ் அப்ரெஸி மாதிரி ஒரு அங்கே நடக்கிறது ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டோரி.
So for these two characters, my immediate thought actually, of course, Sweetie, and then I told Sweetie we are doing that, and first I told Sweetie, I'm thinking to speak to Vikram Prabhu on this character Desraju. She almost jumped actually, perfect. And then our producer said, we decided that these are the two people we have to make this film. Basically, I'm very happy that I didn't cast them for their physique. Okay. So I didn't take this story to Anushka because of her stardom, everything, but this character. Okay. And I know that Madam Oda soul perfectly set agum. Same way, he has a very earthy masculinity with him. And if you see, he looks like a leader. He can really carry, and there is a nice pride, his attitude. And there is a nice soul, actually. Desraju's soul will exactly meet Vikram's soul. அதுக்காக நான் 2 பேர்ட்டு அப்ரோச் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பராக சொன்னாங்க சார். உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு கேட்குறப்போ? ஆக்சுவலி எனக்கு சார் வந்து நாங்கள் இதில் எங்கள் கோவாவில் இருந்தோம். கோவாவில் இருகப்பற்று டீம் வந்து நாங்கள் அவார்ட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்போது வந்து ஏஎல் விஜய் சார் மூலமாக சார் காட் இன் டச் வித் மீ அண்ட் I want to meet you straight, I want to tell you the story. அனுஷ்கா மேம் ஒரு மலை சார்ந்த ஒரு கதை அப்படின்னு அது லைனாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அனுஷ்கா மேம் ஓகே சரி. ஆனால் எனக்கு சார் வந்து வானம் பண்ணியிருக்காரு, வானம் பார்த்துருக்கேன், தெலுங்கு படமும் 1-2 பார்த்துருக்கேன். பட் சார் பர்சனலாக மீட் பண்ணதில்லை. சரி வெயிட் பண்ணேன். வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சதுலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாத ஒரு கேள்வி பண்ணேன். சார் ஏன் சார் தெலுங்குலேருந்து என்ன வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க? பட் எனக்கு தெலுங்கு படம் இல்லையா? ஆமாம், டெபியூ சாரோட. சார் நான் கேட்டேன், எதுக்கு சார் எனக்கு ஒருத்தர் என்ன எதிர்பார்த்து வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அதை கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் அதை கேட்டேன். அண்ட் நாங்கள் அப்படி பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் கதை உள்ளார போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் எனக்கு அதெல்லாம் பண்ணார். பட் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வேவ் லென்த் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பேசுகிறது என்ன கேள்வி இருந்தாலும் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இஸ் அ வெரி பொயட்டிக் பர்சன் when he comes into the art of cinema. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நீங்கள் ஒரு 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 மீடியமை நீங்கள் லவ் பண்ணிங்கனாலே அந்த மீடியம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க they'll be able to answer. So that was something I loved a lot. ஸோ எனக்கு இந்த மாதிரி கடைசியாக அந்த வேவ் லென்த் ஈஸியாக அட்டாச் ஆனது வந்து நம்மளுக்கு ஆனந்த் சங்கர் இது அரிமானம் இப்போது பேசி ஒரு 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு ஈஸியானது. ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் ஆச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடியே சில தெலுங்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. பட் இமீடியட்டாக ஓகே அப்படின்னு சொல்கிறோம்னா சார் தான். ஸோ அதனால் வந்து மெயினாக படத்துள்ளார வந்தது சார், அனுஷ்கா மேம், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கதை. ஸோ அதனால் இதுதான் ஆர்டர் ஆக்சுவலி. You have to ask him basically. I just came to know that he was supposed to debut with Anushka ma'am இன்னொரு படத்தில், பட் அது ஆகல. So it's happening now. அந்த டைம் தான். ஆமாம், ஆக்சுவலி இப்போ ருத்ரமாதேவின்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் நடித்தார் ஃபைனலாக. அதுக்கு குணசேகரன் சார் டைரக்டர் சார் வந்து he told me the story for almost 3 hours at home. ஸோ எனக்கு அந்த டைமில் எனக்கு மித்த கமிட்மெண்ட்ஸால் எனக்கு எப்படி இருந்தாலும் பண்ணியிருக்க முடியாது அந்த டைமில். they would have to wait for a year. Okay. So it was an opportunity gone, but I wasn't unhappy. Ghatti was waiting for you. Yeah, I wasn't unhappy about it because நான் அந்த மாதிரி I never feel சரி நம்ம பண்ணணும்னு நினச்சா அது பண்ணணுன்னு இருந்தால் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ அனுஷ்கா மேடமோட கிட்ட டெபியூ நீ ஆல்ரெடி டிசைடட் அப்போது அவங்க மூலமாக தான் தெலுங்குல இருந்திருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுதான் அவங்க கிட்ட சொல்ல போது she was also so excited about it. ஸோ இந்த மூவி நம்ம எடுத்துகிட்டப்போ இந்த காட்டின்ற வேர்ட்லேயே நிறைய அந்த ஃபான்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்க, நிறைய டீட்டெயில்டு ஒர்க்ஸ் இருக்குது. அது என்ன சார் அந்த இதில் இருக்கிறது? காட்டி ஃபாண்ட்டில் கொஞ்சம் மலை இருக்குது, இந்த ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொரு ஸ்மால் டேட்டூ மாதிரி இருக்குது. அது இதோட தட் டீல ஆக்சுவலி ஒரு ஃபாண்ட் இருக்குது. படம் சார் வில் கேரி தட் டேட்டூ ஆன் ஹிஸ் திங் அண்ட் அந்த சேம் தட் என்டையர் திங் இஸ் த வாட் ஹீஸ் ஏ Ghatti is actually one of the Ghatti who carries that luggage அந்த மலைப்பாதையில். அதுக்கு மேலே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பேசிக்கலி, பட் ஃப்ரம் த ரூட்டட் ஆர்டிஸ்ட், ஒரு ரியலான ஆர்டிஸ்ட். அது ஒரு நைஸ் லவ் ஸ்டோரியில் ஒரு செட்டப் இருக்குது. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஓகே, ரொம்ப நைஸ். அது ஆக்சுவலி இந்த மூவிஸ் நம்ம பார்க்குறப்போ
ரொம்ப டீப்பெண்டாக கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண மேபி ஃபீல்ட் ஒர்க் பண்ண ஒர்க்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த இந்த காட்டிஸ் பற்றி நம்ம எடுக்கலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்ததில்லை அதுலேருந்து. பிகாஸ் நோபடி வில் ஆப்ட், எல்லாருமே ஒரு ஈஸியான மூவி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் இதோட ஒர்க் அப்படின்னு இந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த லொக்கேஷன் டீடைலிங் நிறைய, யா, அனுஷ்கா ஷெட்டி, விக்ரம் பிரபு, அதுக்கப்புறம் இந்த மலை, they are the other heroes. ஸோ நான் கேமராமேன் பற்றி சேம் சொல்லியாச்சு. அண்ட் ஐ டோல்ட் த சேம் திங் டு மியூசிக் டைரக்டர் அண்ட் விக்ரம் சார் ஆல்சோ டோல்ட் தட். ஐ டோல்ட் மனோஜ், let's not just capture அந்த மவுண்டன்ஸோட ஒரு சோல் இருக்குது, அது கேப்சர் பண்ணணும். ஐ டோல்ட் எக்ஸாக்ட்லி த சேம் திங். நம்ம ரெக்கிக்கு போன அப்புறம் அண்ட் வி ஹவு டு கேப்சர் தட். அண்ட் விக்ரம் சார் வந்த அப்புறம் he saw that locations and couple of shots actually. First very third day I think, ஒரு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துட்டே the first 3 shots they are like குட்டி மனுஷங்கள் மாதிரி, they are just walking and that's all not drone shots. நம்ம இன்னொரு பீக்கில் போயிட்டு அங்கே கேமரா பட்டுட்டு ஆக்சுவலி we try to see that actual அந்தோட the ஜியோகிரஃபியோட ஒரு அழகான சோல் இருக்குது, that we have to capture. பார்த்தப்புறம் சார் சாயிட் அண்ட் கிரிஷ் சாகர் கிட்ட, நம்ம டெபியூட்டன்ட் மியூசிக் டைரக்டர், ஆல்மோஸ்ட் டெபியூட்டன்ட் கேமராமேன், டெபியூ எடிட்டர்ஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தோட்டத்தரணி சார் மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் இருக்குது. தென் ராஜசுந்தரம் மாஸ்டர் இஸ் டூயிங் கொரியோகிராஃபி, தென் ஐஸ்வர்யா மேம் இஸ் டூயிங் த காஸ்டியூம்ஸ். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தென் வி ஹாவ் சம் டெபியூட்டன்ட், ஒரு நைஸ் பேலன்ஸ் கிடச்சிச்சு அந்த க்ரூவில். சார் asked me to tell Sagar, you got an opportunity to give music for this. So it's like a National Geographic kind of shots we have basically, and you can go anywhere actually. And I told the same thing to Sagar. Vikram sir told this, and he checked that two times, and did you speak to Sagar? அதுக்கப்புறம் சாகர், the way he gave the BGM, if you see, you will definitely appreciate the music of this film basically. Songs மேலே ஒரு nice BGM basically, and everything was inspired from the location, the mountains. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், அனுஷ்கா மேம் நடித்த அந்த இது எப்படி இருந்துச்சு? அண்ட் த்ரூ அவுட் த மூவிஸ் அவ்வளோ ஸ்டண்ட்டு, அதெல்லாம் எப்படி இருந்தது ஆன் த செட்? ஐ திங்க் நம்மளுக்கு இப்போ ஃப்ளைட் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பலிஷீட் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு எப்போவுமே எச்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து கடைசி பாகுபலிலேருந்து வர்றதால அந்த தேவசேனா அந்த இது இருக்குல்ல, அதே இதில் தான் ஐ மீன் 2-3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். பட் போய் அவங்களோட இப்போது அந்த படம் அந்த சீன் பேசி பழகி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்வீட்டின்னு ஒரு வார்த்தை ஏன் வந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அவங்கள மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு ஜென்யூன் குட் ஹார்ட்டட் பர்சன் நான் மீட் பண்ணதில்லை. இது இஸ் அமேசிங். லைக் அவங்க வந்து சுற்றி யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, இதே தான் அவங்களோட இதாக இருக்கும். அப்படிலாம் சில பேர் யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களோட இதே வந்து ஓகே எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நாங்கள் போன டெரெயின்லாம் ரொம்ப கஷ்டம், தண்ணி கரெக்டாக வந்து சேராது இந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் வந்துச்சா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா பாருங்கள், அப்போ தான் ஒர்க் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி லைக் எக்ஸ்ட்ரீம் ஹியூமன், லைக் அந்த குட் ஹியூமன் பீயிங்னா ஒரு அவங்க தான். ஸோ நீங்கள் ஆக்டிங் இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும், ஷீ இஸ் ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஸ்வீட்டிங்கிற ஒரு வார்த்தை வந்து அதுக்காக தான் அவங்களுக்கு பேர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லை இதை. I'm just happy to have worked with a person like that. And that is the reason for asking Sweetie to do this film basically. And at the same time, ரொம்ப அழகான soul actually. At the same time, very strong woman. She is a great and strong woman. Arundhati to Saroja in Vanam to Bahubali to Bagmati. She did some great characters. Yes. Telugu, Tamil, or Indian cinema, some iconic characters she did actually. She made it strong. True. And in the Coolie film actually, if you see, in Telugu, when I was watching the film, in Telugu, the entire theatre, Rajni sir, if you touch me, in Telugu dialogue he said, Chiranjeevi sir varum, Pawan Kalyan sir varum, Balakrishna sir varum. In the end he said, Anushkayum varum. Then entire theatre went, oh, kind of thing. Basically, she's a periya stardom irukku. But she'll be a normal, she'll be like all of us actually. And in the film, in the padamla, Viswarupam actually. The way she did is fabulous. And
ஃப்ரம் த வல்னரபிலிட்டி ஒரு நைஸ் அண்ட் டு த ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி. இந்த ஃபிலிமில் ஒரு டேக்லைன் என்னென்னா விக்டிம், கிரிமினல், லெஜண்ட். The both Sheelawat and Desirazu, they will become nice people, ordinary people. They are doing their own work. அந்த ஆள் எப்போ விக்டிம் ஆயிடுச்சு, எப்போ கிரிமினல்காக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் லெஜண்ட்காக எப்போ பரிணாமம் எவல்யூஷன் ஆயிடுச்சு, அது எல்லாமே தே ரியலி கேரிட் இன் எ கிரேட் வே. அண்ட் அதே சமயம் நீங்கள் 2 பேருமே எடுத்துக்கிட்டோன்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். இவங்க தான் இந்த படம் நடித்தாங்களா இல்லை டைரக்ட் பண்ணாங்களான்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் 2 பேருக்குமே. பட் சார் நீங்கள் எப்படி வந்து வானம் எடுக்கிறீங்க, திடீர்னு காட்டி மாதிரி ஒரு மூவி, தெலுங்கு ஃபிலிம்ஸ் சைமல்டேனியஸ்லி, ஹவு இஸ் இட் ஹேப்பனிங் அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஜானர்? ரைட்டிங், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபேவரட் ஜானர் பேசிக்கலி. இட்ஸ் எவ்ரி டைம் அடுத்த என்ன ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண போகிறேன் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் ஃபார் எ ரைட்டர் டைரக்டர். ஸோ நான் ஒவ்வொரு ஃபிலிம் ஒவ்வொரு ஜான்ரலோ ஐம் ஃபார்ச்சுனேட் ஆக்சுவலி. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் எ ட்ராவலிங் ஃபிலிம், அதுக்கப்புறம் ஒரு ஆந்தாலஜி வானம், அதுக்கப்புறம் கஞ்சானி ஒரு ரெட்ரோ வேர்ல்டு வார் 2ல நடக்கிறது ஒரு ஸ்டோரி. பட் எல்லா இன்ஸ்பிரேஷன் நான் காரைக்குடியில் ஷூட் பண்ணப்புறம் அங்கே சம் ஃபேமிலி திங்ஸ் ஐ சா வேர்ல்டு வார் 2, ஓகே இவ்வளோ பேர் இங்கே, ஸோ தட் இன்ஸ்பிரேஷன் காட் ஃப்ரம் சம்வேர். தென் அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பாலகிருஷ்ண சார் 100th ஃபிலிம் ஐ டிட், கௌதம் புத் சாத்கனி. தென் என்டிஆர் சார் பயோபிக் ஐ டிட், அண்ட் கொண்டப்பலம் ஐ டிட் அபவுட் ஷெப்பர்ட்ஸ். ஒவ்வொரு ஃபிலிமுக்கு ஒவ்வொரு ஜான்ரா இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. பட் ஐ லவ் ஸ்டோரி டெல்லிங். அதுக்காக நான் இந்த மீடியம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இஃப் நாட் ஐ வுட் ஹவ் பின் ரைட்டிங் நாவல்ஸ் ஆக்சுவலி. இஃப் ஐ ஸ்டடிங் இன் அமெரிக்கா, தென் ஐ டிசைடட் டு கம் டு இந்தியா டு டெல் மை ஸ்டோரிஸ் த்ரூ சினிமா மீடியம். இப்போ இந்த மீடியம் வரக்கப்புறம் நான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் சொல்ல போகிறேன். அதுக்காக ஒரு நியூ வேர்ல்டு எங்கே இருக்குது, இஃப் இட் இஸ் நியூ வேர்ல்டு தென் ஐ வில் பி எக்ஸைட்டட். அங்கே எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஐ எம் எக்ஸைட்டட். தென் ஓன்லி ஐ கேன் டெல் த ஆடியன்ஸ் ஆக்சுவலி. ஒரு ஆடியன்ஸ் கிட்ட டைரக்டர் கிட்ட ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ ஐ எம் கிவிங் யூ திஸ் மச் மனி, ஐ எம் கிவிங் யூ திஸ் மச் டைம், யூ டோன்ட் வேஸ்ட் மை டைம் கைண்ட் ஆஃப் திங். So I'm as good as or bad, but I have in mind that I will be honestly, I will tell a very new story and great characters and ups and downs in the story, or conflict and nariya conflict, whatever kind of thing with a great, every song has to have a meaning, every dialogue has to have a depth, or it has to reach the audience. Adukkaga I will be very cautious and I want to do films like that, and I'm lucky enough, I got actors, producers and entire team. இது பண்ணதுக்கு ஒரு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு, அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் தட். பியூட்டிஃபுல்லி புட். அண்ட் ஆக்சுவலி இவ்வளோ லவ் பண்ணுறாருல்ல, அதுதான் இட்ஸ் மியூச்சுவல் திங். இப்படிப்பட்ட ஒருத்தர், இவ்வளோ சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டராக கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ சொல்கிறாருல்ல, ஒரு டைலாக்கும் மீனிங் இருக்கணும்னு. அந்த டைலாக்லாம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றினோன்னா இன்னும் பெட்டராகும். அந்த மாதிரி வந்து அதுக்குள்ளார ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், அண்ட் ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும். ஸோ எனக்கு அதுக்காகவே வந்து இதை நான் டப் பண்ணால் நானே தான் டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் டப் பண்ணேன். தெலுங்குல ஃபர்ஸ்ட் டைம் இஸ் எப்படி சொந்த வாய்ஸில் டப்பிங் பண்ணிக்கிறாரு. இல்லை அதான் அவங்க அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறாங்கல்ல, நம்மளும் அதை போய் நடிச்சுட்டு வந்திருக்கோம். அங்கே பண்ணும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ஸ்லர் ஆகும், இதாகும் பண்ணிடுவோம். பட் டப்பிங்கில் வந்துட்டு அதை கரெக்டாக பண்ணணும், அது கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணேன் அதை. ஸோ அது ஐ திங்க் ஆர்ட்டுங்கிறது எதுக்கு, வை இஸ் இட் கால்ட் ஆர்ட்? பிகாஸ் யூ ஹாவ் டு கிவ் யுவர் பெஸ்ட் டு இட். ஸோ அப்படி தான் இது ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு அந்த களத்தை அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கிராஃபாட்டம் பண்ணியிருக்காரு. சூப்பராக பாருங்க. அண்ட் சார் உங்ககிட்ட இப்போ வானம் மூவி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வரைக்கும் மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட கெரியர் பெஸ்ட்னு அதை போடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. தட் த சீன் வேர் ஹீஸ் க்ரைங், அந்த பைக்கில் அந்த பணம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹில் ரியலைஸ். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் விக்ரம் பிரபு சார் சொன்ன மாதிரி யூ கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ்ன்னு தோணுது. The way you're narrating or the way you're connecting with them. So how do you do that? I don't direct actors actually. That's my directing way. I will give that in the script whenever, morning whatever script they have. We just discussed. I never tell, expression. I never ever tell the expression. Sir, in the madhuri, because that's not my job. Okay. Because they are good, I ask them, sir, will you accept this kind of thing? So Sweetie Gitta or Vikram Gitta, I never told the expressions and everything. Then while they are doing, I will just direct. Well, that is happening, so shall we do this, shall we do that? That's the maximum I will speak. Okay. Rest everything, it's in the story. I believe that if you write a great story
And if you tell them, and if you, in the first day, these are the characters, if you discuss, adukapram, they will take to the next level. Everyone. Same with Simbu. Same with Simbu sir or Allu Arjun sir, who did in Telugu. They have greater, bigger. Allu Arjun sir, got a big film, Pushpa thing. But he, in the 15 years, ipo Vaanam varukapram 15 years aayichi, then he did a beautiful tweet actually. He said, this is very personal, on the acting la, every story when I tell, I will see that is the human story is there. It's a very commercial action film. You will have item songs, you will have fights and comedy, everything is there. But ulla or sub-layer, every human being, or they will have, highs and lows actually. And then nama capture panlama illaya. Ipo Kebura Simbu sir and the character low, his highs are there, but it's the deepest low. And the deepest low and the then he steal that money and go back. That's, he can't go deeper than that. Anga, then to do that shot, and I remember, we are shooting in Presidency College. Simbu sir, was very difficult actually. Krish, this is too much basically. But then he went and he actually cried to steal that, because they were living. I didn't direct them at all. I gave a situation to them. Sir, in the edathula, in the madri, ninge behave panna porannu eludittina, I gave it to them. Then that's their job. And actually, when you have a Anushka Shetty, when you have a Vikram Prabhu, if I still tell them acting, then what's my craft? My craft is writing and just directing them. Na Google Map marali, and the right inga left, avladha. So, and then his highest in that is, he dies in the film, that sacrifice, highest. That's the highest he can reach. But in the first, if I die, if we die, basically they'll take in 4 hours. If in a period die, they'll keep in 2-3 days in the fridge la vechikatti kind of thing. And the mother dialogue irukku. But on the transformation solladukku character la information irukku. Then it's up to them basically. They are all great actors. They can act. Then you just give them that situation. Okay. Then you watch it through the thing. Okay. And several times, and I remember when doing with Simbu sir basically, that day I didn't watch in the monitor. I want to see with my natural eyes. I want to capture. And the great actors actually, and the drama nadakradanga na monitor la paakala, just I saw that. Celebrate this. Many times I did the same thing in Ghatti actually. When Anushka is acting, when Vikram is acting, I remember one day, for hospital, they both will sit, next to next, and they were acting. I didn't see a monitor. There's a beautiful conversation, all conversation between them basically, and from the deep emotions, I just observed and I enjoyed. Wow, this is thing, and I'm sure audience are going to get it. And I have to thank Vikram and Anushka to carry Ghatti in such a way. அண்ட் ரொமான்ஸுமே இந்த மூவியில் நாங்கள் ரொம்ப ரசித்தோம். லைக் இப்போ இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படி இந்த பேர் நான் இமேஜின் பண்ணதில்லை, பட் இமேஜின் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காதுன்னு தோன்ற அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ எப்படி இருந்தது? அண்ட் யூஆர் ஆல்சோ ஃபேன் ஆஃப் ஹர். ஸோ she's a big star, பட் அப்படிப்பட்ட ஒரு இதே இல்லை அங்கே. அந்த ஒரு ஏர் ஆஃப் இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சொன்ன எக்ஸ்ட்ரீம் சிம்பிள் டவுன் டு ஹர்த் பர்சன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அதுக்கு இருக்கிற எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே டாட்டூஸ்லாம், அதெல்லாம் கூட கரெக்டாக இருக்கான்னு எனக்கு கூட அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கழுத்தில் போட்டு நம்ம மேலே போடுறோமா கீழே போடுறோமா அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த டாட்டூ இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்னு அவங்களே சில நேரத்தில் கண்டினியூட்டி சொல்லுவாங்க. That means she's so involved. So everyone is involved. So that I like a lot. And I will be very involved. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே கேள்வி கேட்பேன், எப்பா என்னப்பா நீங்கள் இது விட்டீங்க, ஆக்ஷன் கன்டினியூட்டிலாம் விட்டுறீங்களே, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது, when the other artist is also continuously in the frame of mind, அந்த சீன் கரெக்டாக வரணும், அது எப்படி பண்ணலாம் என்னதுன்னு பேசிக்கிறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. ஸோ அப்படி இருக்கும்போது it is such a peace of mind ஒரு சீன் ஷூட் பண்ண போகுது, when the other person also fully involved. ஸோ அந்த மாதிரி பயங்கரம் இன்வால்வ்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் லைக் you already know that she's such a nice person once you met, so just made it so much more easier. இது ஒரு ஆக்ஷன் படம், கமர்ஷியல் படம், பட் அந்த when we write it started with that, and ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அந்த சீலாவதி தேசியோட ஸ்டோரி. அண்ட் சீலாவதிக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கும் இந்த எல்லா உலகத்தில், அதுதான் தேசிராசு. And Desirasu, he's a leader and everything is there.
அண்ட் த ஒன் திங் ஹி ரியலி லைக்ஸ் த மோஸ்ட் இஸ் ஷீலாவதி. இந்த 2 பேர் பற்றி ஒரு அழகான லவ் ஸ்டோரி. ஆனால் இந்த ஆக்ஷன் அண்ட் கமர்ஷியல் ஃபார்மேட், அஃப்கோர்ஸ் அப்ரெஸ்ட் வர்சஸ் அப்ரெசிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரியலான ஒரு காட்டியோட கதை. சூப்பர் சார். நீங்கள் ஆல்ரெடி நாங்கள்லாம் வந்து ஒரு ஹைப்பில் இருந்தோம். இப்போ நீங்கள் 2 பேரும் இவ்வளோ ஒரு விஷயத்தை லவ் பண்ணி பண்ணுறப்போ இன்னும் அது எப்படி இருக்கும் அவுட்புட்டுன்னு நாங்கள் ரொம்ப வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப நல்லா பேசுனீங்க. அண்ட் நீங்கள் பேசுனதுல எனக்கு அப்படியே ஓகே படம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு விஷன் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். The hype is real. Watch it on September 5th actually. Definitely. Thank you so much. Thank you so much. Thank you. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.